केशाद्युञ्जकरेशोधरिभूर्निरन्तरम् श्रीमन्त्रसिंहगुरुवरीहराभ्यभङ्गम् श्रीमन्नवन्तगुरुवर्यं सुतं गुणाभ्यं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रदस्ये यो नित्यमच्युतपदां पुरेत्मर्त्म व्यामोहनश्चैतराणि तृणायमेने तस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. நேற்றைய தினம் ஊருத்தாழ்வான் சரித்திரத்தை பார்த்தோம். அவர் ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர், ரைட் ஹேண்டா இருந்தார். இப்போ அவர் பிரபாவத்தை 17 பேர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்றார். ராமானுஜர் பிரபாவத்தை பார்த்து ஸ்ரீராமாயணத்தை அனுபவிக்கிறான். யோஜனை பண்ணிருக்கேன், அவர் என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ண. ஸ்ரீராமாயணத்துக்குள்ளே பரர்த்தி பரமஸ்பட்ட துஷ்டப்புட்ட சுபேக்ஷண ஸ்ரீராமோ விராமோ விரதோ மார்கோ நிமையோ நயோ நய வீரசக்தி விராம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விருத்தமஹா வைகுண்ட புருஷ பிராண பிராணக பிரணவத்து இரண்ய கர்ப்பசத்ருக்னோம் யாத்தோ வாயுரதோ சிரகா சுதர்சனக்கால பரமேஷ்டி பரிக்கிரமா. 44வது ஸ்லோகத்தின் 47 மட்டம் 32 திருநாமம். இது சஹஸ்ரநாம ராமாயணம், ராமாவதாரத்தை பற்றி சொல்லுது. அதனால சஹஸ்ரநாமத்தை எல்லாரும் சொல்றோம், தெரிஞ்சிருக்குது. ஆனா அது எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, சஹஸ்ரநாமத்துக்குள்ள 108 ஸ்லோகம் இருக்கு. எங்க இருந்து? விஸ்வம் விஷ்ணு விஷக்காரோ அங்கே இருந்து ஆரம்பிச்சு கடைசி பரமாரிகரீஷாரங்கி சேர்த்து 108 ஸ்லோகம். எப்படி பிரிக்கிறா அப்படின்னா 7 பார்ட்ட பிரிக்கிறா. நான் இப்ப சொல்றது எல்லாருக்கும் சஹஸ்ரநாமம் தெரியும். எப்படி சொல்றோம் அப்படின்னா வாய்ப்பாட்டு பண்ணி சொல்லணும், எல்லாருக்கும் வருது. காரணம் என்னன்னா, நம்ம அஷ்ட வைஷ்ணவாளுக்கு விஷ்ணு புராணம், சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, ஸ்ரீராமாயணம் இதெல்லாம் ஆத்திர படிக்க முடியாதவைகள். ஆத்திர யாரு வேண்டதுல நமக்கு தெரியுது. மாதிரி 7 பாட்டு பண்ணி பரவாசுதேவரை பற்றி 14 ஸ்லோகமும், யூக வாசுதேவனை பற்றி 16 ஸ்லோகமும், விபவ வாசுதேவன் அவதாரங்கள் 58 ஸ்லோகமும், துஷ்ட சிக்ஷணம் சிஷ்டரட்சணத்தை பற்றி 90 வரையிலும். ஆனா சாத்மாவில் 90வது ஸ்லோகத்தில் வரலாம். அப்புறம் ஜீவாத்ம நிர்வாகத்தை 101வது ஸ்லோகத்தில் வரலாம். அப்புறம் பகவத் கிருத்தியம் பிரயோஜனத்தை 5 ஸ்லோகத்தாலும், கடைசியிலே பரமாலிகரீஷாரங்கியுடைய பிரார்த்தனை பற்றி புரிகிறார். இப்படி 7 பார்ட்டை பிரிச்சுக்கோம். 122 திருநாமம், 14 ஸ்லோகத்தோடு போயிடுது. அது பரமாசுதேவனை பற்றி சொல்லுது. அது பக்தருடைய நிர்வாகம். பக்தரன்களுடைய கைத்தகை நாம அனுபவிச்சது. அவருடைய திருக்குமார். யாருடைய திருக்குமார்? எம்பெருமானாருடைய பிரதம சிஷ்யரான கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரன். அவர் என்ன பண்ணியிருக்காரு? பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு சஹஸ்ரநாமத்துக்கு வரும் பாஷ்யத்தை ஆளவந்தார் பரித்தீர எழுதி வச்சார். யாரு எழுதி வச்சது? ராமானுஜர். யாருக்கு சொல்லி? பராசர பட்டருக்கு சொல்லி. அது என்ன சொல்றது? 14 ஸ்லோகத்தாலே 122 திருநாளுக்காலே பரவாசரியன்னு சொல்றையும் வியாக்கியானம் பண்றார். பிறகு 146 திருநாமம். நெக்ஸ்ட் 16 ஸ்லோகம். நெக்ஸ்ட் 2 ஸ்லோகம்.
122, 146, 24 ஸ்லோகம், 24 திருநாமங்கள், 4 ஸ்லோகத்தாலே 2 ஸ்லோகத்தால் திருவிடுகிறார். ராண பிறகு விபாவதாரத்தை 58வது ஸ்லோகத்துல வேணும். அது 550 திருநாமங்கள் இருக்கு. விபாவதாரம், தசாவதாரம், சகலமும் சேர்ந்திருக்கிறது. ராண பிறகு ஜீவாத்ம நிர்வாகம், ஜீவாத்மா நாங்கள் எப்படி அதனால் காப்பாற்றப்படுகிறோம் இந்த விஷயத்தை சொல்லி மேலே 47 திருநாமம், 6 ஸ்லோகத்தாலே பகவத் காரியத்துடைய பிரயோஜனத்தை சொல்லி கடைசியிலே பரமாரிகை ஈஷாரிங்கை சங்கை சக்கரை வந்தீர்கள் பிரார்த்தனை பண்றார். கடைசியில் ஏதாவது 8 ஸ்லோகத்தாலே திவ்ய ஆயுதங்களால எம்பெருமானை விவரிக்கிறார். கடைசியில் வருஷலோகத்துக்கு பிரார்த்தனை 100 தேதிக்கு 1000 முடிஞ்சு விடுறது. கடைசியில வந்த 108வது இந்த மாதிரி அனுபவிக்கிறார். சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஸ்ரீராமாயணம். இந்த ஸ்ரீராமாயணம் எப்படி படிக்கணும்? 32 திருநாமம் இருக்கும்படியான சகசிரநாம ராமாயணத்தை அனுபவிக்கணும் ஆரம்பிச்சேன். ஆனா ராமாயணத்துக்குள்ளே பிரதானமான பாத்திரம் யாரு அப்படின்னா ராமானுஜாமி. ராமர் சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினாராம், இளைய பெருமாள் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினாராம், கருத்தாழ்வார் விசேஷ சர தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினாராம், சத்ருக்கனாழ்வான் விசேஷ பிரம்மார தர்மத்தை காட்டினார்களாம். ஆகினாலே ராமருக்கென்னம் அதிகமானவர் ராமானுஜர். 1, 2, 3 ராமானுஜா 1, ராமானுஜா 2, ராமானுஜா 3 லட்சண பரமேஸ்வரர். அதிலே ராமானுஜர் வந்திருந்த 4 யுகத்திலே 4 அவதாரம் பண்ணியிருக்கார். கடவுள் கஷ்டித் பவிஷ்யத்தி அப்படின்னு கடவுள் ராமானுஜ கலியுகத்துக்குள்ளே இளைய பெருமாள் ஆன லட்சணம் கண்டிருந்த என்னவா செய்து சாதிக்கிறார்? லக்ஷ்மணமுனியுடைய ராமானுஜனை இருக்கிறார். இவருடைய வைபவத்தை நான் கேட்காதையே இங்க வந்திருந்தேன். அதனால அவருடைய வைபவத்தை யார் யார் எப்படி சொன்னான்னு 17 பேர் சொல்லியிருக்கார். யார் யார் சொன்னா? உடையொரு பிரபாவத்தை பெரிய பெருமாள் யாருகிறே அதனாத்தான் திருவேங்கடமுடியான் யாரு? ஸ்ரீனிவாச பெருமாள், பேருளாளர் தேவப்பெருமாள், திருநாராயண பெருமாள் என்ற பிள்ளை, அழகர் சுந்தரராஜர், திருக்குறுங்குடி நம்பி, திருக்குறுங்குடியில இருந்த சுவாமி, நம்மாழ்வார், கட்டகோபர், ஸ்ரீமன் நாதமனிகள், பெரிய மதுரையாருக்கு பேர் இருக்கு. அவரா ஆளவந்த மதுரையாரிவர், அவர் பெரிய மதுரை. பெரிய நம்பி இவர் யாரு? கமலாபதி கல்யாண குராமிருதி ஸ்ரீயா பூர்ண காமாய சரதம் பூர்ணாய மகதேர மகாபலின்னு மகாபூர்ல ராமானுஜாச்சாரியன். திருக்கோஷ்டியூர் நம்பி, இவர் திருக்கோஷ்டியில் இருந்து திருமந்திரார்த்தம் ஜயார்த்தம் சர்வஸ்லோகார்த்தத்தை எம்பெருமானாருக்கு வெளிக்கிறார். 18 தினம் போக வந்து பண்ணி. திருமல நம்பி மாமா ராமாயணார்த்தத்தை ராமானுஜருக்கு சென்றார். 1 வருஷ காலம் ராமாயண காலக்ஷேபம் பெற்றார். திருமாலை ஆண்டான். இவர் திருவாய்மொழி கர்த்தத்தை சொன்னார் ராமானுஜருக்கு. திருமாலை ஆண்டான் எங்கிருந்தார்? திருமாதிரும் சோழவனை இருந்தார். திருவாய்மொழி வியாக்கியானத்தை ராமானுஜருக்கு சென்றார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். திருவரங்க பெருமாள் அரையர் அவருடைய குமாரரே. அவர் அவருடைய பெருமானார் பிரபாவத்தை சொன்னார். மற்றும் ஸ்ரீபாதத்து முதலிகளும் மிச்சமே எல்லாரையும் சேர்ந்துட்டார். ஸ்ரீபாதத்து முதலிகள் யார் யார் என்ன ராமானுஜர் பிரபாவத்தை காட்டினார். அப்புறம் பிரம்மரக்ஷஸ்
ரெண்டு இடத்துல பிரம்மரிஷஸ் வருது. ஒன்னும் அவர் யாதவ பிரகாசர் ஓட்டுகிறார், மற்றொன்று விட்டி தேவன் விஷ்ணுவர்தன் திருநாயகபுரத்தில் வந்தப்போ இடர்ந்து ஓட்டுகிறது. ஊமை, ஒரு ஊமைக்கு ராமானுஜ பிரபாவத்தை காட்டுகிறார்கள். ஆகியவர்களே ராமானுஜர் அப்படின்னு 3 பேரும் ராமானுஜரை லட்சுமணர் ரசித்திருக்காங்க. இவா பிரபாவத்தை யார் யாரு ஒரு 17 பேர் இருக்குதுல, அந்த ஸ்ரீபார்த்து முதல்கள் எல்லாரும் 20 ஆகலாம். ராமானுஜ பிரபாவத்தை பார்த்து சகசிரநாம ராமாயணத்தை பார்த்து 31 திருநாமத்து சகசிரநாமத்தை ராமாயணத்தை பார்த்து அப்புறம் ராமாயணத்தை அனுபவிக்கலாம் யோசனை பண்ணிருக்கேன். என்பதான் நடத்தி கொடுக்கிறார். பார்க்கணும். இப்போ உடையவருடைய பிரபாவத்தை பார்க்கணும். ஒன்னா யாரு எப்படி பண்ண உடனே எப்படி பிரபாவத்தை காட்டினார்கள் அது சொல்லிட்டு வர எதுல இருக்கு? 6000 படி ஒரு பரம்பரா பிரபாவத்துக்கு நான் முதல்ல சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அதுவும் ஒரு மாசம் சொல்லி காணுவார்கள். ஆனா பார்க்கலாம், அதுவும் பார்க்கலாம். இப்ப பிரதானமாக ராமானுஜ நாடகத்தான் ஆதிசேஷனாக முதல் இருந்தது. அப்புறம் லக்ஷ்மணன், அப்புறம் பலவத்திரர், அப்புறம் ராமானுஜன். 4 யுகத்துக்குள்ளே 4 காலம். இந்த பிரபாவத்தை காட்டுகிறவர்கள் யாரு? குருவரம் என்று சொல்றது ஒரு 20 பேர். முதலில் பெரிய விரம் 4 பேரும் காமிச்சிருக்க பெருமாள். யார் யாரு? ஸ்ரீரங்க மங்கமணி ரங்கநாதனம், ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ ஹஸ்திசேல சிகரோஜல் பாரிஜாதரான தேவ பெருமாள், ஸ்ரீசேல பெருமாள், திருநாராயண பெருமாள். 4 பேரும் ராமானுஜ பிரபாவம் காட்சி. எப்படி காட்சி? இங்கே என்ன சொல்றார்? பெரிய பெருமாள் வெளியிடப்பட்டபடி எங்கனே ரங்கநாத மூலவர், நம்பெருமாள் உற்சவர். ராமானுஜர் வைபவத்தை வெளியிட்டாராம். எப்படி? பவளச்செவ்வாய் பிறந்து உபய விபூத்தீஸ்வரியத்தையும் உமக்கும் உம்முடையார்க்கும் தந்தோம் என்றடை செய்யாகும். என்ன சொன்னார்? ராமானுஜரே வாயிற்றிருந்து சொன்னாராம். என்னத்து? லீலா விபூதி நித்திய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உமக்கும் முன்னடியார்க்கும் தந்தோம். அதுக்காக ராமானுஜரை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். எல்லா ஆச்சாரியாலும் ராமானுஜரை கண்டுகொண்டே மோட்சத்து பெறணும். ஏன்னா டெலிகேட்டட் பை பெரிய பெருமாள் உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உமக்கும் உம்முடையார்க்கும். ஆகையினாலே பூர்வாச்சாரியாளுக்கு எப்படி மோட்சம்? திருமுடி சம்பந்தத்தாலும், அப்புறம் சிஷ்யாளுக்கு எப்படி அங்கந்த வந்தவாளுக்கு நம்ம பேர் பட்டவாளுக்கு திருவடி சம்பந்தத்தாலும் என்ன கிடைக்கிறது? மோட்சம். உம்முக்கும் உம்முடையார்க்கும் தந்தோம் என்றதை கேயாலும். அப்பன் யாரு? திருவரையப்பன். திருவேங்கடையான் வெளியிட்டபடி என்கிறேன். உமக்கும் உம்முடையார்க்கும் உபயோகீஸ்வரத்தையும் தந்தோம் என்று நம் தெற்கு வீட்டிலே சொன்னோமே, அங்கேயே சொன்னேனே சுவாமி, தெற்கு வீட்டிலே ரங்கநாதனாய் சொன்னேனே அப்படின்னு இவருக்கு சொல்றார். அது திரும்பி போனப்போ என்று திருப்பாளவாய் திருந்தளித்தேறியாரும் உடையவர் திருவிரைக்கு எழுந்திடும் போது ரதி விக்கிரயம் பண்ணுபவளான தும்பையூர் கொண்டி என்பாள் ஒரு கோபாங்கனை வந்து கிரயதிரவியார்த்தமான உடையவரையும் முதல்களையும் சேவித்து நிற்கிறார். அந்த அம்மா பேரு தும்பையார் கொண்டி என்று பேரு. அந்த காலத்து பேரு. அந்த அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு வெறும் பால் அது கொண்டு கொடுத்துருந்தார். அதுக்கு கிரய விக்கிரையாட்டம் மாசம் மாதிரிதான் சம்பளம் கொடுக்கணுமோ இல்லையா, அது விலை. அந்த கிரய திரவியார்த்தமாக உடையவரையும் முதலைகளையும் சேவித்து
உடையவர்களுக்கு தலிகை பிரசாதம் பிரசாரித்து சொல்லி வருந்த சோறு போடு அப்படின்னார். தலிகை பிரசாதத்தை சோறு போட்டார். கிடாம்பி ஆச்சானை நினைத்தவரா, அவர் தான் வடபள்ளி சுவாமி. கிடாம்பி ஆச்சானை நினைத்தவரா, அவரும் அப்படியே செய்கிறதா. அவர் பிரசாரித்த ஸ்ரீபாரதி தீர்த்தத்திலே பிரசாரங்களாலே சமயக் ஞானோதயம் கொடுத்தாய். தீர்த்தமும் கொடுத்தா, ஸ்ரீபாரதி தீர்த்தமும் கொடுத்தா, அந்த மாதிரி ஞானம் வந்தது. யாருக்கு? பால் காரி பால் இன்னும் கொடுத்து கொண்டிருந்தார். அடியேருக்கு தடி மூல்யம் தர வேண்டாம். I don't want this peace. Your கிரயம் தேரில் பிரைஸ் எனக்கு கொடுக்க வேண்டாம். மோட்சம் தர வேண்டும் என்ற பிரார்த்திக்கா ஞானம் வந்ததோ. இவர் மோட்சம் கொடுக்காங்க தந்தமா தெரிவது ஸ்ரீபாத்தியம் பார்த்தவரை மோட்சத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்திக்கா உடையரும் அதுக்கு திருவேங்கனுடையான் கடவை. நீ என்ன கேட்காரம்னா திருவேங்கனுடைய போய் கேட்கணும். நான் எந்தூர் ஜனாட்சி அப்படின்னு சொல்றார். என்று பிரார்த்திக்கா உடையவர் அதற்கு திருவேங்கனுடையான் கடவர் என்று அவளும் அதற்கு தேவரையில் ஒரு திருவதி தர வேணும் எழுதி கொடுத்துரும். ஒரு பேப்பர்ல ஏன்னா உடையவரும் உகந்து தரப்பெற்று திருவதி ஏறி வெடித்து வரக்கென்று திருவேங்கடவர் எதிரே சென்று அச்சிறுவதியை வாங்கி வாசித்துக் கொண்டு திருநாடு தந்திரகையாரம் அச்சகரண்டை கொடுக்குறா. கொடுத்தா அந்த அம்மா திருவடி சேர்ந்துட்டான். இவர் சிறுவடி கொடுத்தோ கொன்பை காண்பிச்சு அந்த அம்மா மோட்சம் கிடைக்கிறது. இது திருவேங்கனுடையான் ராமானுஜ பிரபாவத்தை காட்டுகிறது. மூணாவது பேரருளாளர் வெளியேற்றபடி என்கிறே எண்ணில் அச்சிதார்த்த விதான தீட்சர் என்றவருக்கு பேர். அருளாளப் பெருமாளும் பெருமானாருடன் தற்கித்த போது உத்தரம் செல்ல மாட்டாமல் பேரருளாளருக்கு விண்ணப்பம் செய்யா. அப்போது இந்தபடி உத்தரம் சொல்லும் என்று செங்கரிவாய் முருகல் தோற்கிறார். கரடிச்சேகாலம் யஜ்யமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அதற்குதான் வாதாடினார். இவரோட பெரிய என்ன கண்டிஷன்? நீர் வாதத்திலே ஜெயிச்சது அப்படின்னா கோடி சம்பிரதாயத்துக்கு நான் வந்துடுறேன். நான் வாதி ஜெயிச்சது நம்ம நீர் வரணும். அப்படி இது காம்படிஷன். அவர் என்ன பண்ணார்? 18வது நாள் இவரால் முடியல. 18வது முடிச்சித்து படுத்தாராம். இவர் திருவாராதன பெருமாள் பேரருளாளர் அவர் சொன்னாராம், இந்த உத்தரம் கொடுத்து அவரை ஜெயிக்க வேண்டியது சொல்றோம். நேரம் வந்து சொல்லிருந்தாலே அந்த யஜ்யமூர்த்தி ஆனவருக்கு இவர் வென்றது. இவர் என்னவாயிட்டார்? இவர் ஸ்ரீவைஷ்ணவர் ஆயிட்டார். அவரே அருளாளர் பெருமாள் பெருமாறார். தயாபாரவனின் வந்தே தீர்காக்கிரேசவன் சதா அப்படின்னு அவருடைய திரையன். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஞானசாரம் பிரணயசாரம்னு 2 திரையை இது பண்ணி கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அதாவது 30 பாசனம் ஒரு 10 பாசனம் அத்தர் தான். ஆனா அதில் சாரம் இருக்கு. என்ன சொல்றார்? தயாபாரவனின் வந்தே தீர்காக்கிரேசவன் சதா ஞானசாரம் ஞானசார பிரதாயஷா அப்படின்னா அவர் திரை எந்த வருது. ஆகிய இந்த சுவாமியை எங்கே திருவாராதனம் பண்றோம் அப்படின்னா சம்பத் சுவாமி இருக்காரு. அவருடைய சம்பந்தியே சுவாமி சம்மதித்துறை தயாபாரவனை கைங்கரியம் என்ற கஞ்சுக்குள்ள இன்னைக்கும் உற்சவம் நடக்கிறது. ஆண்டு வருவதிலே தயாபாரவனிக்கு செய்கிறது. இது யாரு? யஜ்யமூர்த்தி இருக்கு. இவர் கையில காமிச்சு கொடுத்தா ஆழ்ந்தாழ்வாரு. யாரு? ராமானுஜன். அங்க போய் ஆஸ்திரேலியன் கோல்டு அப்படின்னு. சோ பேரருளாளர் வைத்தபடி என்கிறேன் இந்தபடி உத்தரம் சொல்லும் என்று செங்கனிமாய் முருகல் தோன்று அருளிச்செய்தியாலும் யாதவ பிரகாசனுக்கு சொப்னமுகேனா நம்பி ராமானுஜனை ஒரு பிரதட்சணம் பண்ணி திருதெல்லி சன்னியாசியாவா என்று அருளிச்செய்தியாலும் யாதவ பிரகாசன் வெளிப்பட்டபடி எப்படி அவருக்கு சொப்பனத்திலே நீர் ராமாவை பிரதட்சணம் பண்ணி சன்னியாசம் பயன்படும் நோக்கு மோட்சம் அப்படின்றார்கள்.
சொப்பனத்துல பெருமாள் வந்து சொல்றார். எந்த பெருமாள்? இது அந்த ஊர் காஞ்சி பெருமாள், தேவ பெருமாள் யார் பிரகாசனை திருத்தி பணி கொண்டார். சொப்பனமுக்கியான அந்த ராமானுஜனை ஒரு பிரட்சணம் பண்ணி திருண்டி சன்னியாசியாவா என்றழைக்கையாலும் திருநாராயண பெருமாள் வெளியிட்டபடி என்கிறேன் தொண்டனூரிலே சொப்பனம் காட்டியலை அழைத்துக் கொண்டு போய் அவருக்கு பிரசன்னராய் அருளிகையாலும் தொண்டனூருக்கு கூட்டிட்டு போனார். நான் இருக்கிற இடத்தை காட்டுறேன், நடந்து வாரம். நான் நடந்து வர வழியிலே துளசி எல்லாம் மனதிற்கு சாரம் அதோடு வந்தா நான் கழிச்சு விடுறேன். திருநாராயண பெருமாள் புத்திர இருந்து சொல்றார், என்னுடைய செல்லப்பிள்ளை என்றோ என்று எடுத்து அணைக்கும்படி எதிராஜகுமார் நான் சௌசியில் இருந்தாலும் அவரை கண்டுபிடித்து எதிராஜன் அந்த மாதிரி அருளகியாரும் அவரும் திருநாள் பெருமாள் அந்த மாதிரி அவருக்கு அனுகிரகித்தார். அழகர் வெளியிட்டு வெளியுங்கிறேன் திருவாதிரை அழகர் ஒரு நாள் திரு ஊரக்கத்திலே நம்ம ராமானுஜன் அடியார் கருள்பாடு என்று திருவண்டமாய் அருளா ஆய்ந்தேன் என் ஆச்சாரியர்கள் எல்லாரும் விளைந்தலை திருவண்டிகளே சேவித்தவளே பெரிய நம்பி வெளியில் சிலர் வாராமல் இருக்கா அழகரம் அழுவன் நீங்கள் நாம் அழைக்க வாராதிருப்பான் என்று கேட்கிறா. அவர்களும் ராமானுஜன் அடியார் கருள்பாடு என்ற தேவரீர் திருவண்டமாய் அருளையாலே அவர் எங்களுக்கு சிஷ்யர் என்று வாராதிருந்தோம் இந்த விண்ணப்பம் செய்யா. கரது பேர் வந்தா ராமானுஜ இளையாரெல்லாம் மாறங்கோ அப்படின்னு கரது பேர் வந்து கருது வரல. அதற்கு இன்னும் பெரியவராய் இருந்து நிறைய பேர் இருந்தா அவர் நம்ம சிஷ்யரான் தான் நான் வரல அப்படின்னு சொன்ன. அவருக்கு தசரத வசுதேவாதிகள் நம்மை புத்திர பிரதிபத்தி பண்ணினா போலே இருந்தது. நீங்கள் ராமானுஜனை சிஷ்ய பிரதிபத்தி பண்ணினது. தசரதனா வசுதேவனா கண்ணனே குழந்தை மாதிரி நினைச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி ராமானுஜ பிரதிபத்தி பண்றது பெருமாளை நினைக்கவே இல்லை. சரி, ராமானுஜனை சிஷ்ய பிரதி பண்ணினது என்றும் பின்பு நாள் பிடாம்பி ஆட்சானை நிரப்பாடித்து யாரு சொல்ற அழகன்னு சொல்றது பிடாம்பி ஆட்சானை நிரப்பாடித்து ஒன்று சொல்லாய் திருவில்லமாய் அருளா அவரும் அபராத ரகஸ்தரவாதனம் விருதம் பிரியம் உகார்ந்தோதரே அகரம்பி அநாகரம்பரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. இந்த ஸ்லோகம் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திற்கு இருக்கு. என்ன சொல்றது? நான் அபராதத்துக் கொள்கிறவானவன், அபராத ரகஸ்தரவாதனம், கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு, நீதான் உன்னுடைய அருள்தான் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பரிதம் பீம வாரணமோதரே சம்சார கடலில் வந்து உடல்கின்றேன் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீச்சரம் ஸ்லோகத்தை சொல்லி அகத்தியம் என்று சொல்ல அகத்தியம் சரணாகரம் என்றாரே கட்சி இல்லாத போது ராமானுஜன் வந்திருக்காரு, அவரை பற்றி எல்லா கட்சியும் அவரே இல்லையா, நீயே இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் பேசலாம் அழகர் என்று சொல்ல அழகரம் நம்ம ராமானுஜனை அடைந்தாருக்கு அகத்தியம் என்று சொல்ல பிறாய். இது சொல்லாத ராமானுஜன் கட்சி அகதி அகத்தின்னு அவரே கத்தி என்று திருவள்ளமாய் வருகையாரும் ஒரே கத்தி ராமானுஜனை இது அழகர் சொல்லின்றபடியாலும் திருக்குறுங்குடி நம்பி வெளியேற்றபடி என்கிறேன் அப்படின்னா உடையவரும் முதலிகளும் நம்பி சீர்க்க விழுந்தவர்களே எந்த நம்பி? திருக்கோட்டியூர் நம்பி, திருக்குறுங்குடி நம்பி. திருக்குறுங்குடி நம்பியும் திருவோரக்கமாக எழுந்தலிருந்து உடையவரை அருடுப்பாடிக்கு ஒவ்வொருமே விதித்தானே ஜென்மானி தவச்ச அர்ஜுனா என்கிறபடியே இத்தனை ஜென்மம் பிறந்தோம் என்று தெரியாது. அஜென்மங்களிலே ஒருவர் நமக்கு அகப்படாமல் ஆசிரியின் யோகமாகனா மூடா ஜென்ம ஜென்மனி மாவப்பிராப்திய கவுந்தேயா ததோயாந்தி அதமான் கத்திம். ஏதோ ஆசிரியனுக்குள்ள பிறந்து மூடாகா ஜென்மனி ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பது பகு புனர்பிஜனம் புனர்புனரிடம் புனர்பிஜனி ஜடனேசயன் இடகம் சாரே
விஸ்தாரே ஹிருதயாகாரே வாயுமதாரே அது சங்கராச்சார பகவதி சொத்துல பாடுறார். அந்த மாதிரி பூர்வே வெதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுனா என்கிறபடியே இப்படி மாம் அப்பிராப்யைவா என்னை அடையாமலேயே ததோயாந்தி அதமான் கதின் ஏதோ அதமான கதி போயிட்டே இருப்பாளே தவிர சுத்திண்டே இருப்பாளே தவிர என்ற வரமாட்டாள் என்கிறபடியே ஆசுர பிரகிருதிகளாய் பிறந்து பிறந்து ஜென்மங்கள் தோறும் மூடராய் நம்மை வந்து கிட்டாதே அதமான கதியை அடைந்தார்கள். இவ்வாத்மாக்கள் எல்லாரும் உமக்கு அகப்பட்டு விலகி நமக்கு சொல்ல வேண்டும் என்று திருவிழமாய் சரி திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர் இருக்கிறேன். உமக்கு எத்தனை பேர்லாம் வந்து சேவிச்சு ரொம்ப உத்தார காலானால் சொல்லும் பெருமாளை இப்படி சொல்றாரே பூமி விஜயதானே அது உடையவரும் தேவரீர் கேட்கும் கிரமத்தில் கேட்கின் சொல்லுகிறேன். திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் 5 நம்பி இருக்காங்க. பஞ்சநம்பி கஷேத்திரம் எந்த நம்பி, இழந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மரமேல் நம்பி, சேகரிக்குவத்து நம்பி. அந்த பஞ்சநம்பிகள் நம்பிக்கை 2 நம்பிதான் ரொம்ப பிரதானமானவர். இந்த விஷயமெல்லாம் திறந்து சேவை பண்ணியிருக்கிறார். மரவேலு நம்பி. இந்த நம்பி ஒரு பிரச்சனை பண்றார். என்ன கேட்கிறார்? உம்மால் எல்லாரும் திருந்தினானவர்கள் எம்மால் திருந்தலையே அப்படின்னு நீ சரியான முறையில கேட்க சொல்றேன் அப்படின்றார். நம்பியும் திவ்ய சிம்மாசனத்தில் நின்றும் இறங்கியருடைய நிறுத்தல இரத்த கம்பளத்திலே எழுந்தல் இருந்து இவருக்கு திவ்ய சிம்மாசனத்தை எட்டு இதை சொல்லும் என்றார். பெருமாள் தன்னுடைய சிம்மாசனத்தில் இறங்கி வந்து ரத்தங்கம்பளியோடு கண்டு இவருக்கு சிம்மாசனம் போடும் அப்படின்னு சொன்னார். அவர் மேல உட்கார்த்தினார். இவரின் காய்ச்சல் உபனிஷத் மாதிரி பண்ணிட்டார். உபனிஷத்து நியர் பிலோ சிட்டிங் லிட்டரேச்சர் அப்படி என்றார். சிஷ்யன் கீழ் உட்காரம், புது மேல உட்காரம், ஆட்கரன் சொல்லி ரோகம் உயர்ந்தவள் அப்படி இருந்தார். அது உட்காந்துட்டா நான் சொல்றேன் எப்படி இருந்தார். சரி என்னோட புரிஞ்சு வேண்டும். அவரையே ஒரு சிம்மாசனம் உட்காந்து வச்சு இந்த ரத்தம் கொண்ட மேல் உட்காந்து வச்சு இதை சொல்லும் என்று உடையவரும் அவ்வாதரத்திலே பெரிய நம்பி ஆளவந்தார் இருந்தளிக்கிறார்கள் பாவித்துக் கொண்டு அவர் ஆச்சாரியன் நினைக்கின்றார். யார்? ராமாவிரர். அவர் திருச்சிவையிலே ஹிதத்தை விண்ணப்பம் செய்தார். அவர் மந்திரோலகம் பண்றார். அன்று தொடங்கி நம்பியும் நம்பி ராமோகனை உடையோம் என்பதை செய்கையாலும் ஆஹா இதை நான் மறந்தேனே அப்படின்னு ராமாவதற்கு முருகனுக்கு அறிவித்தார். நம்மாழ்வார் வைத்தபடி என்கிறேன் நெல் நம்மாழ்வார் ராமாவதற்கு ராகத்தை எப்படி சொன்னார் அப்படின்னா லோகத்தை திருக்குறதாக எம்பெருமானோடைய வார்த்தைக்கு நின்கண் வேட்கை எழுவிப்பனே என்றவர் தானே ஏபாவம் பரமே ஏதரம் ஈபாவம் அவரைப்பாரார் மாபாவம் அரசு பெற்றவை கோபால கோடரி ஏறன்றியே என்று கிளேசித்து அகலிடத்தை ஆராய்ந்து திருத்தலாவதே என்று ஈஸ்வரன் அவதரித்து இப்போ அகலிடத்தை நாம் திருத்தலாவதே பிரபஞ்சத்தை நாம் திருத்த முடியுமான்னு அவர் கைவிட்டார். நம்மாழ்வார் என்று ஈஸ்வரன் அவதரித்து திருத்தவண்ணாத லோகத்தை நாமோ திருத்தக்கிடுவோம் என்று கைவாங்கி யானும் என் நெஞ்சமும் ஈசைந்தொழிந்தோம் என்று தாமும் தன் திருவில்லமும் மேயாய் திருக்காலஞராகையாலே கலியங்கடன் கண்டுகொள்வின் வா பறக்க போகிறான். அவன் தான் இந்த காரியத்தை புண்ணுவடியும் என்று அந்த கையாறு சக்கரத்து பாசனத்துக்குள்ளே கலியங்கடன் கண்டுகொள்வன் ராமாவது பறக்க போகிறாரு சூச்சிப்பிச்சாராம். கலியங்கடன் கண்டுகொள்வேன் கடல் வெண்ணும் தூரங்கள் மென்னுவேன் வெளியிட்டு வந்து பாடி ஆடி ஒருவரை கண்டோம் 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 கண்ணிக்கு நீரை கண்டோம் தொண்டீரில் இரும்பாரீர் என்னார்த்தம். இந்த பாசனத்திலே ராமானுஜர் வரப்போகிறார் 5000 வருஷத்திற்கு அப்படின்னு அந்த பாசனத்தாலே பாடினாராம். திருக்காரக்கிராகையாலே கலியங்கடன் கண்டுகொள்மென் என்று உடையவர் திருவதாரத்தை குறித்து அருளிச் செய்கையாலும் நம்மாழ்வார் பாசனத்தை
இவ்வுலகத்து திருத்தலாவலேன் தவறை நின்றார். ஸ்ரீமன் நாதவனிகள் வெளியிட்டபடிங்கிறேன். நாதவனிகள் எப்படி வெளியிட்டால் அது சொல்லுப்போம் அப்படின்னா, குளப்படிகளே தேங்கினால் குருவி குடித்துப்போம், வீரநாராயணபுரத்திலே ஏரிகளை தேங்கினால் நாடு விளையும் என்று செய்தது. இதில் இருந்தது அர்த்தாம் அருகில் இருந்தது. என்ன அப்படின்னா, கையில தீர்த்தம் இருந்ததுன்னா ஒரு சொலுக்கத்துல குருவி குடிக்க தண்ணி போறோம். ஆனா வீராவிடத்திலே தேங்கினால், வீராணத்தேரி ரொம்ப பெரிய ஏரி, அங்கிருந்து மெட்ராஸுக்கு தண்ணி கொண்டு பிளான் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அத்தனை பெரிய ஏரி, 74 மதகுகள் இருக்கு. ராமாவதில் அந்த 74 மதகுகளை நினைத்து 74 சிம்மாசனாதவர்களை ஏற்படுத்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய அத்தனை பேர் சிஷ்யாலை ஏற்படுத்தி, இவர் தேங்கினால் குருவி வீரநாராயணத்தேரியை தேங்கினால் நாடு வழியும் என்று அழைக்கிறது. உடையவருக்கு திருவத்தாரத்தை கொடுத்த நின்றுவிடம். நீ சொல்லி அந்த சூட்சமானா ராமாவளி 74 சிம்மாசனார்களை அந்த 74 தூபுகள் தண்ணி வர இடம் அத்தனை வீராணத்தேரியில் 74 இன்னைக்கே இருக்குது. பார்த்துட்டு வந்திருக்கேன், போர்வாடெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அத்தனை பெரிய ஏரி. அந்த வீராணத்தேரியிலே இவர் அதை வச்சு 74 சிம்மாசனாதவர்களே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக பிரபத்துக்காக பண்ணி வைக்கிறார் தெரிந்து சூட்சமாக சொல்ல இருந்து உடையவர் திருவதாரத்தை குறித்து என்னிடம் எம்பார் பெரிய பெருமாளாகிற என்னிடம் இது எம்பார் பெரிய பெருமாளாகிற பெருங்கடலிலே ஆழ்வாராகிற காலமேகம் படிந்து தத் கல்யாண குணாமிருதத்தை பெருகுவென்று நாதமேகாகிற மகாமேருவிலை தரிசித்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆகிற அருவிகளாலே இறங்கி ஆளவந்தாராகிற பேராத்திலே கூடி பெரிய நம்பி அருவிகளாலே இறங்கி ஆளவந்தாராகிற பேராத்திலே கூடி பெரிய நம்பி ஆகிற வாய்க்காராலே புறப்பட்டு எம்பெருமானாராகிற பெரிய ஏரியிலே தேங்கி நம்மாச்சாரியர்கள் ஆகிற மருகங்களாலே புறப்பட்டு இச்சம்சாரமாகிற கழனிக்கு ஏறிப்பாயுகிறது. அம்மாழ்வார் காலத்தன்னம் ராமாவில் வரப்போகிறார், ராமாவில் வரப்போ எல்லாரும் காத்து அவர் ஒரு சமுத்திரத்தை மாதிரி சொல்லி நாதமுனிகளாக மகாவீரிலே தரிசித்து அவர் மகாமேரு ஏரி எங்க இருந்தா தண்ணி எங்கத்தானே வருகிறது. உயக்கொண்டார் மணக்கால் நம்பியாகிற அருவிகளாலே இறங்கி அவர் சிஷ்யர்களாலே இறங்கி ஆளவந்தராகிற பேராற்றிலே அது ஆறு பெரிய நம்பி ஏரியிலே பெரிய நம்பி ஆகிற வாய்க்காலாலே புறப்பட்டு எம்பெருமானாராகிற பெரிய ஏரியிலே வந்து தேங்கி நம் ஆச்சாரியர்களாகிற மதகளாலே 74 மதர்கள் இருக்கின்ற இச்சம்சாரமாகிற கடலிக்கு ஏரி பாயுகிறது என்று அருளி செய்வதத்தில் ஒரு பத்திரிக்கையாரும் இது எம்பார் பண்ணின ஸ்லோகம். எம்பார் அவருடைய வைபவத்தை காட்டியது இந்த ஸ்லோகத்தாலே. ஆளவந்தார் வெளியிட்டுடைய அருகரி சுவாமி அவர் பரமாச்சார ஈரப்பை வெளியிட்டார் ராமானுஜ வைபவத்தை. அப்படின்னா இம்மகானுபாவன் தரிசனத்தே புகுந்தானாகிறோ என்றும் இவன் முதல்வன் ஆம் முதல்வன் என்று அருட்சியாரும் பெருமாளுக்கு பெருமாள் கோயிலிட்டார். காஞ்சிபுரத்துக்குள்ளே இவர் எப்படி வந்திருந்தார், அன்பகம் வந்திருந்தார். அங்கே ராட்சித்தார் ஆம் முதல்வன். திருக்கச்சரம்புகள் கேட்க திருப்பச்சரம்புகளை இவரை கேட்டு அவர்தான் ராமாவது அந்த வகையில் இருந்தவர் காட்டி அவரோட பயின்றிருந்தார். அந்த யாதவ பிரகாஷோடு பயின்றிருந்தார் கோஷ்டியோட. சரி, இங்கே இருந்து கடாட்சி சொல்வார். பெரிய நம்பி விளைத்தபடிங்கிறேன். ஆம் முதல்வன் இவன் தான் நம்ம சம்பிரதாயக்கு முதல்வனாவான் அப்படி அங்கேயும் கடாட்சித்தார். அது அப்படியே பறித்தது. பெரிய ஆளவந்தார் கடாட்சித்தபடி பெரிய நம்பி வெளியேற்றபடிங்கிறேன். சரி, இவர் ஆச்சாரிய எப்படி விளையிட்டார் ராமாவதி வைபவத்தை அப்படின்னா, அத்துராயும் தாமுமாக எழுந்தளிருக்கச் செய்தே உடையவரும் மதிர்களுமாக எழுந்தலா பெரிய நம்பி எழுந்திருந்து தண்டனிட இவன்
உனக்கு சிஷ்யர் என்றோ இப்படி சொல்லலாமோ என்று அத்துராய் விண்ணப்பம் செய்யார். கோஷ்டியில் நின்றிருக்கார் ராமானுஜர். பெரிய நம்பி செய்கிறார் அவரை. அப்பன்னு கேட்கிறார், என்னப்பா நீர் ஆச்சாரியனை போய் இவர் சிநேகிதீரே அப்படின்னா, நம்பியும் அத்தாளும் தக்க தலைகான் இது என்றும். அப்படின்னு நமக்கு ஆளவந்தார் வந்தார் தேர்ச்சி ஏற்கிறார். ராமானுஜ சிஷ்யரணி செய்கிறார். ஆளவந்தார் வந்து ஆச்சு, அதனால் தேர்ச்சி என்றும். ஒரு நாள் உடையவரும் முதல்களுமாக நீராடி எழுந்திடும் போது பெரிய நம்பி எதிரே கண்டு தாளும் தரக்கையும் கூப்பி தண்டனிடா. இன்னொரு உடையவர் வந்தப்போ காவேரி என்று நமஸ்காரம் பண்றார். யாரு? சமாஷ்டமன் ஆச்சாரியர். உடையவரும் அஞ்சலித்து கிருபை செய்து எழுந்ததா அவர் கை கூப்பி கிருபை செய்தார். இத்தை முதலைகள் கண்டு இதுவெஞ்சியா என்ன உடையவரும் இப்போது அவர் இஷ்டம் அனுபத்து கையென்றோ நமக்குள்ளது என்று முதல்களும் பெரியரம்பிலும் சந்நிதிகளை சென்று உடையவரை ஒரு சாஷ்டாங்க பிரணாமம் பண்டகை அடியன் என்று கேட்டார். சரி, அவர் இஷ்டம் அப்படி உறவு என்பது. இது நேராக ஆச்சாரிய போய் கேட்கிறார், ஏன் சுவாமி நீர் சேவை செய்தவருக்கு எப்படி? இரண்டாவது தினம் அதே பெரிய நம்பி. நம்பியும் ஆளவந்தாரும் முதல்களும் என்றிருந்தேன். எனக்கு ஆச்சாரியன் ஆளவந்தார், நான் அப்படி இருந்தேன் சொன்னாராம். என்ன அவர்களும் அதுக்கு நிதானம், அது என்ன காரணம் என்று நம்பியும் ஆளவந்தாருக்கு பின்பு அகிலார்த்த ஸ்திதி பூர்த்தி கொண்டது இவர்க்கே ஆகையாலே தராச்சாரிய சந்திரியோடு சச்சிஷ்ய சந்திரியோடு வாசி இல்லாமலாலே சேவித்தேன் என்று செய்து ஆச்சாரியன் சீச்சன் நாரியிற பேணுமார் பேசாலும் ஏற்றவன்களுடைய வாசல்வரைக்கு அந்த மாதிரி நமக்கு சிஷ்யனானாலும் சரி ஆச்சாரனானாலும் சரி ஞானியாயிருந்து அதிலேயே ஈடுபட்டிருந்தா ஆச்சாரியனால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சச்சிஷ்யனோடு தராச்சார சந்திரியோடு வாசி இல்லாமையாலே சேவித்தேன் செய்து தம் குமாரர் குண்டலீகாட்சியம் உடையவர் திருவள்ளிகளிலே ஆஸ்தியிப்பிக்கை காவலம். அவருக்கு குண்டலீகாட்சியன் பேர் வச்சார். ஆராச்சாரியர் பேர் பெரிய நம்பி குமாரர் குண்டலீ அவருக்கு ராமானுஜர் போய் அடையப்படுகிறது. அவருடைய சமாஷ்டனம் பண்ணி வச்சார். திருக்கோஷ்டியூர் நம்பி வெளியிட்டபடி என்கிற எண்ணில் தாம் திருவனந்தபுராத்தம் பிரசாரிக்கும் போது ஆர்க்கும் சொல்லாதே கொள்ளும் என்ற ஆஜ்ஞாவிற்கு எழுச்சிய திருவனத்தை தெற்காழ்வார் திருவுலக்கத்திலே தூளிதானமாக சர்வர்க்கும் எழுச்சிய நம்பியும் மற்ற கேட்டு குப்பித்ததாய் உடையவரை அழைத்து ஆச்சாரிய ஆஜ்ஞாதலங்கனத்துக்கு பலம் ஏறு மேல போயிட்டார். திருக்கோட்டியூர்ல தெற்காழ்வார் சந்நிதியிலே அங்கே இருந்து இவர் சங்கத்தெல்லாம் சொல்லுறார். ஊருக்கெல்லாம் உடையவரும் நரகமே பலம். இதுக்கு என்ன பலம் தெரியுமா சுவாமி? பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டீரே அப்படின்னா நரகமே பலம் என்ற நம்பியும் ஆகில் அறிந்திருந்தும் செய்வானே ஏன் தெரிந்து பண்ணீர் என்ன இவரும் அடியேன் ஒருவனவென்றோ நிற்கும் போகுவதே தேவரே திருவிழிகளின் சம்பந்தத்தாலே இவ்வாத்மாக்கள் தான் உஜ்ஜீவிக்கும் என்று சொன்னேன் என்று விண்ணப்பம் செய்யா. அத்தனை பேர் வழிகிச்சே நான் ஒரு நறுக்கிறதுக்கான ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நம்பியும் பூர பிரித்தராய் எம்பெருமானாரே வாரம் என்று எடுத்தனைத்துக் கொண்டு இந்த பரசமிருத்தி நமக்கில்லை ஆகிவிட்டதே அவரோதி. அந்த எம்பெருமான் திருநாமம் அப்பதான் வந்தது. அவரே பேரு வச்சார். எம்பெருமானாரே திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு வச்சு திருநாமம். இந்த பரசமத்திக்காய் எம்பெருமான் எனக்கு பெருமை திருத்தக்கவன் ஆச்சாரியன் சிச்சன் ஆறு இறப்பேடுமோன் என்கிறபடியே ஆச்சாரியனுக்கே பேர் வைக்குமாறு எனக்கு பிறவை தந்தோராமல் எம்பெருமானாரும் பேர் வச்சார். எம்பெருமானாரை வாரம் என்று எடுத்து அத்தமட்டு அம்பெருமான பேரே இருக்கின்றவருக்கு அமைத்துக் கொண்டு இந்த பரதமத்தியை நமக்கெல்லை ஆகிவிட்டது அவரோ நீர் என்று அவரோ நீரே பெருமாளோ அப்படின்னு இவரே மதிக்கிட்ட பிரமத்தோட அவருக்கு செய்கிறார். இந்த முதல் எம்பெருமானார் தரிசனம் என்னும் கோல் என்று சொல்லி
தம் குமாரர் தெற்காழ்வாரையும் அவர் திருவருகளை ஆசிரியப்பிக்கையாலும் பெரிய நம்பி புண்டரீகாட்சணத்திற்குமாரவே ஆசிரியப்பித்தார். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி அவருக்கு குமார் தெற்காழ்வார் இருந்தவரை அவரை ஆசிரியப்பித்தார். அவர் சமாட்சேனம் பண்ணி வச்சார். திருவள்ள நம்பி விளையிட்டு விளையுங்க. அது சுவாமி மாமா என்ன பண்ணாரு சொல்லுங்கோ. திருவள்ளையில் ஒரு மாமா இருந்தார், பெரிய திருவள்ள நம்பி. அவர் என்ன பண்ணார் என்றால், உடையவர் திருவரை கிழந்திடும் போது திருப்பரியட்ட பாறை அளவாக எதிரே சென்று தீர்த்த பிரசாதம் பிரசாதிக்க உடையவரும் ஸ்ரீகரித்தவரை நம்பியை பார்த்து, தேவரி இறந்தவர்களிடமோ வேறே சிறியார்கள் இல்லையோ என்றார். பேரை உனக்கு தீர்த்தத்தை கொடுத்தாராம். நீ நீரை இருந்த வேணுமா, யாரை சிஷ்யா இருக்கிற அனுபவிக்கின்றியா அப்படின்னு கேட்கிறேன். சரி, நம்பி 4 திருவியிலும் ஆராய்ந்த விடத்தில் எந்திலும் சிறியாரை கண்டிலேன் என்கையாலும் எனக்கென்னும் சிறியன் நான் காணது அடியேன் சிறிய ஞானத்தன் எதிரார் புகழியானை கடிகே தெந்தன் துறாய் கண்டுவரை இந்தான் தன்னை கண்டனை பெரியாரா கேளியாரை தேர்தல் ஏத்தன் திருமாலை இடையடைந்தேன் வாழ்வார் பாக்கிறோம். அந்த மாதிரி சிறி ஞானத்தன் மாதிரி எனக்கு சிறிய நான் காணவே இல்லை அப்படின்ற எம்பாரை முடிவதற்கு உதகபூர்வமாக கொடுக்கையாலும் எம்பாரை இவர்தான் ஆச்சாரியன் அன்புடுறார். இவர் இந்த பெண்ணை கதை உங்களுக்கு தெரியும். எம்பாரை முடிவதற்கு உதகபூர்வகமாக கொடுக்கையாலும் தம் குமாரன் ராமானுஜனையும் அவருக்கு ராமானுஜன் குமாரன் யாருக்கு பெரிய நம்பிக்கை ராமானுஜனையும் பிள்ளை திருவலம்பியையும் திருவலம்பியின் தத்தர் ராமானுஜன் தத்தர் 2 பேர் விஷங்களையும் அவர் திருவேர்களே ஆஸ்தி பிக்கையாலும் சொன்னார். ராமானுஜனிட சமாச்சாரம் தெரியாது. திருமாலை ஆண்டான் இவர் யாரு ஞானபூர்ந்தர் திருமானுஜன் இருந்தார். ராமானுஜனுக்கு திருவாய்மொழி வியாக்கியானம் சென்றார். யாருடைய இருந்தாரு? திருக்கோஷ்டியூர் நம்பி அனுமதியாலே நியமனத்தாலே ராமானுஜருக்கு திருமாலையாண்டான் திருமாதன் சோர நம்பின்னு இவர் பேர். அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தம்பக்கல் திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேளாதிருக்க பெரியாக்காருக்குள்ளே பெருக்கன்பி வித்து பெரியா மாமாய் பெரியேறு வைத்தாயால் பெரியானுத்துள்ளாயிரம் மாவரி மோகடி என்று பெரியானு வஞ்சித்தாய் இரதாவில் கலந்தே ஒரு மாதங்கள் பெரியாக்காரத்துள்ளே அப்படி என்கிற பாட்டிக்கிறர் உபகார ஸ்மிருதிபரமாக விசேஷார்த்தம் செய்ய இவர்ந்து பண்ண இது விசேஷார்த்தம் சொன்னார். ஆண்டான் இது விஸ்வாமித்தர் சிருஷ்டி என் நற்செய்கை தெரிந்திருக்கா ஒரு அர்த்தம் சொன்னார். எம்பருவா இன்னொரு அர்த்தத்தை சொன்னார். இது விஸ்வாமித்தருக்கு தொடர்ந்து நிறுத்துறார். நாவன் நீவன் சொல்றேன் தோடு நிறுத்திக்கலாம் பாருங்க. திருக்கோஷ்டியூர் நம்பி எழுந்தடி ஆண்டானை அழைத்து சாந்தீபனி பக்கலில் கிருஷ்ணன் அத்தியனம் பண்ணினா போலே காணும் இவர் முடிவ பக்கல் திருவாய்மொழி கேட்கிறது. இவ்விரண்டும் அர்த்தமும் ஆளவந்தார் அழைத்து செய்தது காணும். நான் கேட்டிருக்கேன் ஆளவந்தார் என்றே இவர் ஆளவந்தார் தெரிஞ்சுக்கோ. சாந்தீபனி கிட்ட கிருஷ்ணன் ஸ்டூடெண்டாக சேர்ந்தான். கண்ணனுக்கு ஒரு டீச்சர் வேணுமா, இந்த மாதிரி தெரிந்து கொள். யாரை? ராமானுஜரை என்று சொல்லி உடையவரும் பின்னையும் ஒரு அர்த்த குறித்தாகத்திலே ஆளவந்தார் இப்படி எழி செய்தார் என்ன ஆண்டான் நீர் அளவந்தாரை கண்டாலும் காணாதிருக்க இப்படி எழி செய்யார் என்றைக்கு ஏதுவன் என்ன இவரும் நான் ஆளவந்தாருக்கு ஏகலவியன் என்றோ ஆளவந்தார் பார்த்தே இல்லை ஆளவந்தார் சொன்னார் என்று சொல்கிறேன். அவன் ஆச்சாரியர் கேட்கா நான் ஆளவந்தாருக்கு ஏகலவியன் போலே துரோணாச்சாரி ஏகலவியன் போலே சிஷ்யன் பார்க்காதே பண்ணாரா இல்லையா என் ஆண்டான் தண்டனிட்டு இரவும் ஒரு திருவவதாரமோ என்று செய்து தம் குமாரர் சுந்தரத்தோருடையாரை உடையவர் திருவிழை ஆசிரியர். அவருக்கு ஒரு குமாரர், அவர் பேர் சுந்தரத்தோருடையான். சுந்தரத்தோருடையான் அழகர் பேரு. அந்த குமாரரை நீ போய் இந்த சமாஷனம் பண்ணிப்போ அப்படின்னு ராமானுஜன் அறிவிச்சார். திருவரங்க பெருமாள் அறிஞர் விளையாட்டுடையங்கனையில் தம்பக்கல் உடையவர் 6 மாசம் சேவித்திருந்தது. பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்து சாத்தி நீராடப் பண்ணி வைத்தா
திருவரங்க பெருமாள் அறையும் பிரீத்தராய் என்னுடைய சரவசத்தையும் கொள்ளவெள்ளா நீர் இப்படி செய்வது நிரளி செய்வது பஞ்சமோபாய நிஷ்டையை நிரளி செய்து தம் குமாரன் திருவாய்மொழி அரையனையும் உடையவனை திருவநிலை ஆசிரியாரும். இவர் என்ன பண்ணார்? ராமானுஜன் அவருக்கு நல்லா தேய்ச்சார், எண்ணெய் தேய்ச்சார். இவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்தார். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி பாங்கா மஞ்சள் காப்பு அரைப்பு சாத்தி நீராடி பண்ணி வைக்கிறதா அவர் பிரீத்தராய் யாரு திருவரங்க பெருமாள் இந்த அரையர் ஸ்ரீரங்கத்தில் அறிவிட்டாலே அவ நாதோனி வம்சத்தான் முதல் பெருமாளரையன் ஆளுவந்தான் குமாரன். என்னுடைய சரவசத்தையும் பள்ளி கொள்ளவோ நீர் இப்படி செய்ததையும் நிரளி செய்து பஞ்சமோபாய நிஷ்டையை நிரளி செய்து பஞ்சமோபாயமுடைய ஆச்சாரியாபிமானமே வித்தாரக்கம் என்று நந்தவிற்கு பஞ்சமோபாய நிஷ்டை அது யார் பண்ணியிருந்தது? அவரும் வந்து பண்ணியிருந்தார். இந்த புரவஸ்து பட்டவிராஞ்சி இருக்காரு, அவர் பஞ்சமோபாய நிஷ்டை என்பதற்கு நனவாரமாக நிச்சயம் பண்ணிட்டார். அது அப்புறம் வந்து அந்த அந்த புக்கு ஒன்று எழுதிட்டார். பஞ்சமோபாய ஆச்சாரியாபிமான வித்தாரகம் அதுலயும் இருக்கு. அந்த விஷயத்தை இவர் கிரடி செய்து தம் குமாரர் திருவாய்மொழி அரையரையும் உடையவர் திருமணி ஆசிரியர் அவர் ஒரு குமாரருக்கு இவர் சமாசேனம் பண்ணி வச்சார். நம்பி நம்மூர்களே 5 பேர் இந்த கர்நாடகத்தான். ஒடுக நம்பி ஆச்சாரியவரம் என்ற தனியே ஒரு வரம் உண்டோ அது வெள்ளது எம்பெருமானாருக்கே ஆகையாலே எல்லாருக்கும் எம்பெருமானார் திருவிழைகள் வழிய வேறொரு உபாய உபேயம் இல்லை. அவள் திருவிழைகளை தஞ்சம் நெஞ்சிருங்கோள் செய்தவர் ஆச்சாரியம் ஒரு பரம் உண்டோ அது வெள்ள எம்பெருமானாருக்கே ஆகையாலே எல்லாருக்கும் எம்பெருமானார் திருவிழைகள் வழியா வேறு உபாய உபேயம் இல்லை. அவர் திருவிழைகளை தஞ்சமஞ்சிருங்கோள் என்று செய்தவர். விடுக நம்பி வடவழி கைங்கரியத்தில இருந்து ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பது அப்படி இருந்தார். இருகரையர் அப்படி என்ன பெருமாளையும் சேவிக்கிறது, ராமாலயம் வந்து சேவிக்கிறது. தந்தூர் சேவை போகுது, பெருமாளை சேவிக்கிறதுக்கு இல்லையான்னு கேட்கிறான். நான் பெருமாளை சேவிக்கிறது என்ன பெருமாளுக்கு பால் பொங்கி போயிடும் அப்படின்னாராம். அப்படின்னா உனக்கே ராமாயணம் செய்வோம் எம்பெருமானார் வடவள்ளி கைங்கரியத்துக்கே ஈடுபட்டிருந்தார். இப்படி சொல்றார். வேற எதுவும் தேட வேண்டாம், உபாயம் உபேயம் எல்லாம் அவரே, உற்சவத்துக்கே போக வேண்டாம், இவ்வளவு ஒத்தனை செய்துருவோம் அப்படின்றது. அதுக்குதான் ஆண்டானையும் ஆழ்வானையும், ஆண்டான் யாரு? மதுரை ஆண்டான் சுவாமி பவித்திர தண்டுஸ்தானியர், ஊருக்காழ்வான் பவித்திர ஸ்தானியர், ஃபர்ஸ்ட் 2 சிஷ்யாஸ். அவளையே இவர் இந்த வடகநம்பி சுவாமி இருகரிகர் என்பர். அங்கும் போரே இங்கும் போரே அவங்க ஏதோ புத்தி இருக்கான்னு அவர் விஷயம் இருந்தாராம். அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துக்கு ஈடுபட்டவர். அவர் என்ன அவரு குமாரரையும் அவர் என்று சமாஷ்டம் பண்ணி வச்சார். சரி, கணியூர் சிறியாச்சான் இதரர் சொல்றார்கள். கணியூர் சிறியாச்சான் அத்தேலஸ்தான பூர்வகமான ஆர்த்தியோடே உபசந்தராய் திவ்யாஜ்ஞை இட்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் உடைய வேறு தஞ்சமில்லை என்று அருளினார். இவரத்தர் அந்த ஸ்நானம் பண்ணார், சேவிச்சார். என்ன சொல்றார்? எம்பெருமானார் திருவடிகளே ஒழிய வேறு தஞ்சமில்லை என்று அருளினார். எங்கனே என்னில் சத்தியம் 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 எதிராஜோ ஜெகத்குரு தயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா ந அத்திர சம்சயகா என்று இவர் தாமே பெரிய பெருமாள் திருவுலகத்திலே சடகோவனை தம் திருவடியிலே நிறுத்திக் கொண்டு அருளி செய்ததினார். இவரே நமக்கெல்லாம் அப்படி என்று சடகோவனையும் அவருக்கு கொடுத்து அவருடைய அருள் பெற்றார். அருளாள பெருமாளும் பெருமானார். இவர் யாரு? அது யஜ்ஞமூர்த்தி, கெத்தவர், வெல்லவர். எம்பெருமானார் அவரு தம்ம திருமாலையை இடிச்சுக்கு அங்கு எம்பெருமானார் திருமாலையில போயிருந்தவர். தம் திருவடிகளிலே ஆஸ்திரித்தா எச்சான் அனந்தாழ்வான் தொண்டனூர் நம்பி
மருதூர் நம்பி இவர்களுக்கு எல்லாம் கர்நாடகத்துல பஞ்சாங்கம் பண்றாரு ஜோயிஸ், இந்த கிருஷ்ண ஜோயிஸ் பஞ்சாங்கம் அவா அனந்தாழ்வான் நம்முடைய வம்சத்வான், தொண்டரூர் நம்பி தொண்டரூர்ல இருந்துவார், மருதூர் நம்பி மருதூர்ல இருந்துவார், எல்லாம் இங்க கர்நாடகத்துல இருந்துவார். இவர்கள் அப்படியே இன்னத்தர் சோமசியாண்டான் அஷ்டகிராமத்தில் இருந்தவர். இவருக்கு இதோபதேசம் செய்து உடையவர் குருவியின் கழுத்திலே பனங்காயை கட்டினார் போரே செய்தறினார். நீங்கள் எம்பெருமானார் திருவிழே தஞ்சம் வென்றிருங்கோள் என்று செய்தறினார். யஜ்யமூர்த்தி என்றவர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வென்றவர் அப்படின்னு ரொம்ப நாலேஜபிள் ஸ்டூடெண்ட் அவருக்கு. எல்லாம் 18 வென்று அவரு நம்ம சம்பிரதாயத்தை வளர்க்கிறார். அவர் போய் சேவிங் போனார். இது 10 பேரும் அங்க போனார். அவர் என்ன சொன்னார், குருவியின் கழுத்திலே பனங்காய் கட்டின மாதிரி இருக்கு, என்னை இத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காரு எம்பெருமானார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு, நீங்கள் எம்பெருமானத்திலே வந்தமென்றிருங்கோள் எல்லா சொல்லிட்டு வர ஒரு வகைத்தன்னா எல்லா ஆச்சாரியாலும் பூர்வாச்சாரியால் நான் சொல்றது அப்புறம் பரவாயில்லை, எம்பெருமானார் விட வேண்டாங்கோ என்கிறங்கோ எல்லை செய்தார். இல்லத்தர் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் ஆழ்வான் திருவள்ளிகளிலே ஆஷ்டித்தவர்கள் அவர் ஆழ்வான் குருத்தாழ்வான் ஆஷ்டித்தர். ஆழ்வான் ஆச்சாரிய தட்சிணையாக திருவித கிரதங்களையும் பரிகரித்துக் கொண்டு பாகவதர்களிடத்திலே அனுகூலியகராய் போகும் என்று செய்யார். அவரும் இது பரிகரிக்க முடியாது என்று பயப்பட்டு விஷித்து கிடக்கா. என்ன பண்ணார், நீர் வந்திருந்த திருவித கரணங்களையும் பரிகரித்துக் கொண்டு காயாவாச்சா மனசா பாகவதர்களிடத்திலே அனுகூலியகராய் போரும் அப்படின்னா பாகவதானிடத்திலே அடியேன் திறன் அப்படின்னு சொன்னார். இது இவருக்கு இது பரிகரிக்க முடியாது என்று பயப்பட்டு முசித்து கிடக்கா. இதான் நம்மால் முடியாது சுவாமி அப்படின்னார். அதுக்கு ஆழ்வான் அவரை அழைத்து, எதிரியை குத்தினால் எதிரி கூட குத்தம் ராஜதண்டம் வரும், ஆகையாலே காய்க அபராதம் செய்யக்கூடாது. எதீட்சசி வசீகர்த்தம் ஜெகதேகேன கர்மணா பராபவாத சத்யேபியோ ராஷ்டிரந்தின் நிவாரையா அப்படின்னா, லோகத்தை ஒரே கர்மத்தினாலே தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு இச்சித்தாயாரில் மீயான் என்ற நானா விஷயங்களை சொல்லார் என்ற வாக் என்னும் பசுக்களை பிறரை பழிக்கை ஆகிற பயிர்களில் நின்றும் போகாதபடி தடுத்து விடு அப்படின்னு என்ன, முதல் வாயு சிறுவன் கொண்ட நாக்கு சிறுவன் கொண்ட நல்ல வார்த்தையை சொல்லு அப்படின்ற அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, எரீக்கசி வசீகர்த்தம் ஜெகதேகேன கர்மனா, ஒரே காரியத்தாலே நீ ஜெகத்தை உன்னுடைய விஷய பண்ணிருந்து இருந்தனா, அப்படி இருந்ததுன்னா பராபவார சஸ்யேபியோ இல்லத்தாளுக்கு அபாதம் பண்ண முடியாத விஷயத்தை ராஷ்டிரந்தீர் நிவாரையா அப்படின்னா, பயிர்களில் நின்றும் பயிர்களில் போகாதபடி நிவாரையா தடுத்து விடு அப்படின்னா, ஒன்னாமேல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க வேண்டாம். கடாட்சித்தாரே நீ இத கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னா சமதமாறு உன்னுடைய வாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு பெருமாள் வந்து உனக்கு வருவான் அப்படி சொன்னார். யார் விரு பிள்ளை ஆழ்வான். அடுத்தது விலகாழ்வான் மதுரையாண்டானை என்னோடு தெற்கிக்க வாரும் என்ன, மதுரையாண்டான் விலகாழ்வான் கூட நீ தோற்றீராகி சைவனன் என்ன, விலகாழ்வானும் நான் தோத்தேனாகில் உண்மையின் தோளிலே சுமந்து கொண்டு போகிறேன் என்றா. அனந்தரம் உபயம் தெற்கிக்கா விலகாழ்வான் தோற்று முதலியாண்டானை ஸ்ரீபாரம் தாங்கிக் கொண்டு எத்திரம் போய் இனி அடியேனை இறங்கி இறள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய
ஆண்டானும் முடிவர் திருவைகளே காட்டிக் கொடுத்து ஆஷ்டிரளை எம்பெருமானார்களை வந்து செய்தருளினார். சண்டை பிடிக்கிறார். மிளகாழ்வாரம் முதலையாண்டான். மிளகாழ்வான் என்ன பண்ண, நான் தோற்றா தலைமையில் சமகனை அப்படின்ட்டார். உபயம் மிளகாழ்வான் தோத்து முதலையாண்டான் வெந்துட்டார். சரி, அவரே யாரே அந்த முதலியாண்டான் சுவாமி கிருத்தமையில் சுமந்து போய் பெருமான் கொண்டு நிறுத்தினார். அவர் என்ன சொன்னார், இனி அடியினை இறங்கி எழ வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யா ஆண்டானும் உடையவர் திருவைகளே காட்டிக் கொடுத்து ஆசிரியப்பித்தரை எம்பெருமானத்திலே சமந்திரம் நீரு எதையோ சொல்லி வாரம் பண்ண வேண்டாம், எம்பெருமானை சென்றிருங்கோ அப்படின்னு அவர் திருவடியை காட்டி கொடுத்தாராம். சரி, அப்புறம் எம்பார் சக்கரை பார்த்து நம்பெருமாள் நம்மை புத்திர ஸ்வீகாரம் பண்ணி எழுதினார். நான் ஆழ்வாருடைய பிள்ளை மிகுதி சாஸ்திரங்களையும் பரிகரித்தோம் என்கிற மேன்மையை நினைத்து இருமாந்திராதே எம்பெருமானாத்திலே தஞ்சம் என்கிறோம் என்று செய்தறினார். பக்தர் மகாவித்வான், புராண பக்தர், இந்த ரங்கராஜஸ்தவத்தை எழுதுறவர். அவரும் பகவத் கர்ப்பணம் அப்படின்னு சாஸ்திரநாமத்தை பாஷ்யம் எழுதுறவர். ஒரு தூரத்தாழ்வான். இதெல்லாம் நீ நானே பிரிவென்றிருக்க வேண்டாம், நான் சமஸ்கிருத்தில் எல்லாம் தெரிந்தேன். எம்பெருமானத்தினுடைய அவர் திருநாத்தில் உட வேண்டாம். எம்பார் அவருக்கு ஸ்பெசிபிக்கு சொல்றார். ஏன்னா அவர் ஊர்ல அப்படி இருந்தார். ஆகையினால கொஞ்சம் தட்டி வச்சார். எம்பெருமானார மாத்திரம் மறுக்க வேண்டாம். திருவிழா வந்தது அவருக்கு நீ அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய தவிர ஒன்றுடைய பெருதனத்தை நான் ஆழ்வாருடைய பிள்ளை மிகுதி சாஸ்திரங்கள் திகரித்தோம். நம்ம புத்திர ஸ்வீகாரம் பண்ண யாரு எம்பெருமாள் புத்திர ஸ்வீகாரம் பண்ண என்று மேன்மை நினைத்து இருமாந்திராலே எம்பெருமானார் திருளேகம் என்னும் நிலைத்தை தள்ளினார். எம்பார் வக்கரை பார்த்து எம்பெருமானார் பிரபாவத்தில் சொல்றார். பட்டர் நெஞ்சீரை பார்த்து, பட்டர் யாரு, இவருக்கு ஆச்சாரியர் நெஞ்சீர் ஆச்சாரிய ஸ்ரீரங்கத்தில் இருந்தார்கள். அவரை திருப்தி பண்ணி கொண்டார். சரி, வேதாந்தின் திருநாமம். அவர் திருப்தி பண்ணி கொண்ட விரதம் வேதாந்தி என்கிற பெயரை விடையோம் நம்முடைய மக்கள் ஆசிரியத்தோம், நமக்கு பகுத்தத்தை ஆச்சாரட்சணியாக தந்தோம் திருமாந்திராதே எம்பெருமானாத்திலே தஞ்சம் என்றலை செய்தலினார். 600 ஏக்கரை ஜமீன் இருந்தவன். 2 பேர் திபாரியா. 600 ஏக்கரை வித்திருந்ததோ 200 ஏக்கரையே ஒராம்பியா பசங்களுக்கு கொடுத்ததோ, இந்த ஆம்பியா பசங்களுக்கு 200 ஏக்கரை பலத்தை கொடுத்ததோ, 200 ஏக்கரை வந்து இவரண்டை கொண்டு கொடுத்தது, பட்டரண்டை கொண்டு கொடுத்தது. போய் சன்னியாத சுஜிதருக்கு போயிட்டார். நஞ்சியர் சுவாமி, வெரி ரிச் மேன் வித் கிரேட் நாலேஜ். சரி, நான் இத்தனைலாம் 200 ஏக்கரை வித்திருந்தேன்னு எத்தனை உணர்ந்தேன் அந்த காலத்துக்கு. ஆகையினால அப்படின்னு இருமாந்திராதே நானு பக்தருக்கு இத்தனைதான் ஐஸ்வர்யம் தந்தேன் அப்படின்னு நமக்கு பகுதிரத்தை ஆச்சார தட்சணையாக தந்தோம் என்று இருமாந்திராதே எம்பெருமானாத்திரளே செய்தார். எல்லாரும் தலைமையில் ஆணி அடிச்ச மாதிரி சொல்றார். எம்பெருமானாரை மறக்க வேண்டாம். நஞ்சியர் நம்பிள்ளையை பார்த்து அவருக்கு சீசன் சொல்றார். லோகாச்சாரியன் என்கிற வேரை உடையவும் திருவாய்மொழிக்கு பொருள் சென்றோம் என் இருமாந்திராதே எம்பெருமானாத்திரளே செய்தார். லோகாச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலே கிருவண்டபத்திலே பிரவச்சனம் பண்ணி வந்ததுன்னா நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமான கோஷ்டியோ அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்படி ஜனங்கள் இருந்தானோ. நம்பெருமான கோஷ்டிக்குன்னு நஞ்சீர கோஷ்டிக்குன்னு நம்பெருமான கோஷ்டிக்கும் நஞ்சீர நம்பெருமாள் கோஷ்டிக்கன்னம் இந்த நம்பிள்ளை கோஷ்டிக்கு நிறைய வருதான். அது இருமாந்தினாலே எம்பெருமானாதிரோ நான் எல்லாம் சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். இருமாந்திராதே ஏமாந்து போயிட வேண்டாம் அப்படின்னா நாம் திருவாழ் பொருள் சொல்ல வந்தோம். இருமாந்திராதே எம்பெருமானார் திருவைகளே தஞ்சம் என்று செய்தார். நம்பிள்ளை சிஷ்யர் சிவக்கரை
பிள்ளையை திருக்கையை பிடித்துக் கொண்டோ எழுந்துள்ளவாதிருக்கா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நம்பிள்ளை திருமாளிகை திரு இடையகிரியிலே கண்ணுள்ளவாதிருக்கா சிவக்கரை பிள்ளை அவரை காலை முடுக்கும் என்ன நம்பிள்ளையும் மயில் வரமதி மலர்வத மதிநலம் நடப்பித்த ஆழ்வார் திருத்தாள் என்களை செய்ய வீரோ கால் என்று அவர் கையை விட்டவரா அவரும் சிவக்கரையிலே போயிருந்து பின்பு சிவகார்த்தராய் இரண்டாத்துக்கு நடுவே பின்பு அவனிலே கல்லை வைத்து வீசினா போதே கல்வி விட்டடித்து என் அடியனுக்கு கதியன் என்று பிள்ளைக்கு விண்ணப்பம் செய்து பிறக்காட்டியவரா பிள்ளையும் உமக்குறு புரியும் இல்லை எம்பெருமானாத்தினுடைய தஞ்சம் என்றிருப்பதை நிலடி செய்து போகவிட்டு அழைத்து பிரபையை விளையினார். என்ன விஷயம் அப்படின்னா, கைவிட்டார். எனக்கு யாரு புகழ் அப்படின்னா எம்பெருமான் துறையேசனம் என்றும் எல்லாம் செல்படுகிறது. திருக்குறைப்பிரான் பிள்ளான் திருப்புத்தூரிலே எழுந்தளியிருக்கா செய்து திருப்புத்தூர்னா திருங்கூர் எழுந்தளியிருக்கா செய்து சோமாசி ஆண்டான் பிள்ளான் ஸ்ரீபாரத்திலே 300 ஸ்ரீபாஷ்யம் வாசித்தலை மீண்டு எழுந்திடும் போதோ சோமாசி ஆண்டான் பருவத்திற்கு அடியேன் இருக்கிற தேசம் இருவாயிருந்தது அடியேனுக்கு தஞ்சமாய் இருப்பதென்று ஒளி செய்ய வேண்டும் என்னா பிள்ளானும் ஆண்டானை குறித்து நீர் சோமாசி ஆண்டானை குறித்து வாட்ட பிராபாகர மீமாம்சை இவை எத்தனைக்கும் பொருள் சென்றவல்லோம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரவர்த்தகராய் இருந்தோம் என்று மேன்மை பாராட்டி தெரியாதே எம்பெருமானார்க்குலேசம் என்றிருக்கும் என்று வருகிறார். அதுக்கு யாரு சொல்றா? சோமாசி ஆண்டானுக்கு திருக்குறைப்பிரான் பிள்ளான் வருமா அப்படின்னு என்ன ஆணித்தரமாக நீங்கள் நான் வாசிச்சேன் பண்டேன் எனக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டாம் எம்பெருமானார்களே கிளம்படைந்தால் தான் ஒரு மோட்சம் இருந்து அறவே நின்று போயிடுவார். ஏன்னா எல்லா பெருமாளும் அவருக்கு கொடுத்திருக்கார். அவர் சொல்லலாம் கோபடுத்து பிள்ளான் தம் ஸ்ரீபாரத்திலே காக்கை பாடி ஆச்சான் பிள்ளை 3 ஸ்ரீபாஷ்யம் வாசித்து அத்தால் மிகவும் மேன்மையை விடையராயிருக்கும் கண்டு இவருக்கு இம்பகத்தாலே அவசாரம் வரும் என்றஞ்சு எம்பெருமானாத்தினுடைய தஞ்சமஞ்சிருக்கும் என்று செய்திருந்தார். கோவடுத்து பிள்ளை ஆழ்வான் பெற்றார். அவர்கள் வென்றார் காக்கைப்படி ஆச்சான் பிள்ளை அந்தவர் ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சார். ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். அத்தால் மிக மேன்மை உடையராயிருக்கும் என்று ஆஹா ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் மாற்றினேன் இவருக்கு இம்பகத்தாலே அவசாரம் வரும் என்றென்று எம்பெருமானார் திருகளே தஞ்சமென்றும் என்று செய்திருந்தார். எங்களாழ்வான் காக்கை பாடி ஆச்சான் பிள்ளையை பார்த்து இவரு திருவண்டரே சுவாமி விருந்த பின்னர் உண்மை பெருமாள் முனிந்தனர் போதோ என்னை திரும்பீர் என்று கேட்டார். அவரும் எம்பெருமானார் முன்னிருந்தார். நீரே பெருமாள் குவிச்சுட்டாரு என்ன பண்ணீர் அப்படின்னா எம்பெருமானார் அதே நிர்பயமாக நிர்பயோ எம்பெருமானார் நினைச்சது அப்படின்னா சகல விருதங்களும் போம் எல்லா அவசாரங்களும் போம். நடாதூரம்மாள் ஸ்ரீபாரத்திலே 10-12 திருநாமம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிற போதோ அம்மாள் அவர்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை உபன்யசித்து காட்டியெல்லாம் அவர்களும் பக்தி குருபாயமாக இருந்தது என்ன பின் அவரும் பிரபத்தி உபாயத்தை அடி செய்து காட்டியதா பக்தியிலும் பிரபத்தினால் நெருதாயிருந்தது என்று அவர்கள் விண்ணப்பம் செய்ய ஆகில் எம்பெருமானாத்தினுடைய தஞ்சம் என்ற விஷயத்தில் பக்தி சொன்னார் பிரபத்தி சொன்னார். இதுக்கு அதே சுலபமாயிருக்கே பக்தி என்னத்துக்கு பிரபத்தியே போருமே அப்படின்னு சொல்றார். ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டோ 9 பேருக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லி பக்தியை சொல்லி பிரபத்தி ஈஸியா இருக்குன்னு சொன்ன உடனே அதாவது ஒரு அம்மாள் என்ன சொல்றார்? அவர்கள் விண்ணப்பம் செய்யா எம்பெருமானார் திருவிழை விஸ்வசித்து உஜ்ஜீவியின் கோல்
நடுவிலாழ்வான் திருநாராயணபுரத்திலே இருந்து ஸ்ரீபாஷ்யம் வாசிப்பிக்கிற காலத்திலே வங்கீவிருத்தாய்ச்சி சொட்டையம்மாள் உள்ளிட்டார் ஸ்ரீபாஷ்யத்தை கேட்டு அரிதாய் இருந்தது என்ன சுவாமி உள்ள போர்ல ஸ்ரீபாஷ்யம் சொல்லுறான். அப்பா நடுவிலாழ்வான் திருநாராயணபுரத்துல ஆகில் இதனை செய்தவனே எம்பெருமான் ஆத்திரனே தஞ்சம் என்றிருங்கோள் அப்படின்னார். ஸ்ரீபாஷ்யம் ஒன்றும் வேண்டாம், எம்பெருமான் இதையா அதே காப்பாத்தது. விஞ்ஞாவரம் நிவத்யதுமாமகீனம் அங்கீகுருஷ்வயகிராஜனயாம்புராணிஷே விஞ்ஞோதமாத்மகுணரேஷு விவத்திரஷ்ச தஸ்மாதரண்யசரணோ பவதி விமத்வான். அஜ்ஞானி ஒன்றும் தெரியாது, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் மணவாள மாணவர்கள் எதிராதி விம்சத்தியிலே சொல்றார். அந்த மாதிரி ஸ்ரீ வேதவியாச பட்டர் திருநாராயணபுரத்திலே எம்பெருமானார் திருமுன்பே கோஷ்டி பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தை உபன்யசிக்கா. இதுதான் வேதவியாச பட்டர். பாலசர பட்டருடைய தம்பி துணை வந்தவர். இது கங்கா பிரவாகமாய் என்பதை எங்களால் அவகாசிக்கப் போகார் என்று 52 விண்ணப்பம் செய்யா திருநாராயணபுரத்துக்கு 52 பேர் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிருந்தார். கோவில் காக்குமுதல்களுடைய 52 ஃபேமிலி கோவிலுக்கு 52 ஃபேமிலி வேறுபட்டையில எல்லா ஸ்ரீபாஷி வேதவியாச பட்டரன் கேட்டு இது கங்கா பிரபாகமாய் இருந்தது எங்களா ஆவேகிக்க போகாது சுவாமி ஏதேனும் சொன்னேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா 52 விண்ணப்பம் செய்யா பட்டரும் ஆகில் உங்கள் குலதெய்வமானா எம்பெருமானார் திருவர்களே தஞ்சமென்று ஜீவியங்கோள் என்ற செய்த ஒன்றும் பண்ண வேண்டாம். எம்பெருமான் திருவர்களே திருங்கோள். திருவெஞ்சிறுவீரி பிள்ளை பட்டருடைய குமாரன் திருவெஞ்சிறுவீரில் இருந்தார். வெள்ளை குளத்து அவனை காத்த சிங்கரம் என்று கோஷ்டி பண்ணி ஸ்ரீபாஷ்ய உபநிசிக்கா தம் சிஷ்யரான எளிய அடகியார் எழுந்திருந்து இது கங்கா பிரவாகம் போலிருந்தே என்னால் அவகிக்கப் போகாத விண்ணப்பம் செய்யா ஆகில் எம்பெருமானார் திருநேசனம் என்றிருக்கும் செய்தார். விடுக நம்பி எம்பெருமானார் திருநேசனம் நம்பெருமான் திருநேசனம் என்ற இரண்டையும் சேர அனுசந்திக்கும் ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர் கொண்டிருந்தது. விடுக நம்பி எம்பெருமானார் திருநேசனம் என்னுமா போலேயும் பட்டர் அதிகமான பெருமாள் திருவலை சரணம் என்னுமா போலேயும் அனந்தாழ்வான் திருவேங்கடையான் திருவலை சரணம் என்னுமா போலேயும் திருக்குச்சி நம்பி பேரொருளாட திருவலை சரணை என்னுமா போலேயும் எம்பெருமானார் செல்வப்பிள்ளை திருவலை சரணம் என்னுமா போலேயும் ஒருவர்க்கும் இசைந்திராது. ஸ்பெஷல் அப்படின்னா அந்தந்த பெருமாள் இந்த சுவாமிகளுக்கு அத்தனை நிகழமா இருந்தார்கள். செல்லுப்பிள்ளை வான்னா நடந்து வந்துடுவார். தில்லியில் அப்படிதான் நம்ம எடுத்துட்டு வந்தாங்க செல்லுப்பிள்ளை. பிரம்மரக்ஷசி வெளியிட்டபடி என்கிற யாதவ பிரகாசனுக்கு குடிவரை காட்டி இவர் நித்திசூர்கள் தலைவர் என்று சொல்லுகையாலே யாதவ பிரகாசனுக்கு இவர் நித்திசூர்கள் தலைவரானவர் ஆதிசேஷர் அவருக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. பிரம்மரக்ஷசி யாருக்கு? யாதவ பிரகாசன். ஊமை வெளியிட்டபடி கடைசியில ஊழல் வெளியிட்டபடி என்கிற பெருமாள் கோயிலே பாதரத்திலே பிறந்தான் ஒரு பிள்ளை 5 வயசரமாக பூமியாங்கிருந்து பின்பு 2 சம்பத்சரம் காணாதிருந்து பின்பு எல்லாரும் காண வந்து வார்த்தை சொல்ல வல்லனாக ஆச்சரியத்தை கண்டு எல்லாரும் திருடாக விரும்ப ஊமையை பார்த்து நீ இத்தனை நாளை எங்கே போனாய் என்று கேட்க அவன் நான் க்ஷீராப்திக்கு போனேன் என்றான். ஊமை இருந்தது, ஊர்ல காணல, எங்கடா போயிருந்தேன் அப்படின்னா க்ஷீராப்தி போயிருந்தேன். நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இவன் கேட்கான் அங்கு விசேஷம் என்று கேட்க சேனாபதி ஆய்வான் உடையவராய் வந்தவரில் திருடினார் என்று ஒரு விசேஷம். சேர்வதியாரே உடையவராய் வந்தவர் தெரிந்திருக்க என்ற அவன் கண்ணை கண்டதில்லை என்று ஸ்ரீ பகவத் சேனாபதியை கடலை செய்கையாலே அவனை காணலியே எங்கே அங்கீராப்தியில் இருந்தவன் இங்கு வந்து உடைய அவதரித்திருந்தாலே
இப்படி இவ் பிரபாவத்தை எல்லாரும் பிரகாசிப்பித்தார்கள். அஸ்மத்குருசமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வரையும் தான் வந்தே குரு பரம்பராம்